பாரு மாமாவை பாரு. டெய்லி அப்படிதான் நடக்குது. நீங்க பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது மேடம். நீங்களே வீட்டுக்குள்ள வர சொன்னாலும் என்னை ஏத்துக்கிட்டாலும் நான் ஒதுங்கி தான் போவேன். நிறுத்துடா. பேச்சு வாக்குல நான் உன்னை ஏத்து பண்ண சொல்றல. கண்டுபிடிச்சிட்டா. இங்க பார், என் அக்காவோட நினைப்பு என் மனசுல இருக்கிற வரைக்கும் உன்னை பத்தி நான் யோசிக்க கூட மாட்டேன். கனவுலயும் நினைக்க மாட்டேன். மேடம், இது கூட என்னோட நோக்கம் இல்லை. எவனோ ஒருத்தன் பட்டாசு போட்டிருக்கா, நீங்கள் என் மேலே விழுந்தீங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு நானே ஆளை வச்சு பட்டாசை போட்டு உங்களை கீழே உள்ள வச்சு நான் தாங்கி பிடிச்சேன்னு சொல்லி கற்பனை பண்ணாதீங்க. இதுவும் தற்செயல் தான். V for வள்ளியம்மா. வலிமா, இவ நம்ம கணிதானா இல்ல வேற யாருமா? இப்படி மாறிட்டாளே. இவ மாறிலாம் இருக்க மாட்டா, நம்மள மாத்த பாப்பா. வேடிக்கை பாரு. W for watch. இருங்க கண்டுபிடிக்கிறேன். என்ன நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்குது, என்ன நடக்க போதோ? Johnny Johnny yes papa, eating sugar no papa. என்ன சித்தி, ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? இன்னைக்கு வேலை அதிகமோ? நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கவா? இந்தாங்க சித்தி. என்ன சித்தி, தலை வலிக்குதா? செல்வி ஆண்டி. சொல்லு பாப்பா. சித்திக்கு காஃபி போடுங்க. சரிம்மா. வள்ளியம்மா, உங்களுக்கும் சொல்லட்டுமா காஃபி? வேணாமா, நீ போட்டியே, அதுவே போதும். நல்லது. என்ன ஆண்டி பாக்குறீங்க, சீக்கிரம் போங்க. சித்தி பாவம். சரிம்மா, போட்டு எடுத்துட்டு வரேன். மாமா சொன்னாரு சித்தி. அடி பாவி, இது முதல்ல சொல்லக்கூடாது. நான் திருந்தணும்னு மாமாவே அவர் கையால என்ன ஃபெயில் ஆக்கிருக்காரு. என் மேல எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா? செல்வி சித்தி, காஃபி போட தான் போயிருக்காங்க. செல்வி, ஒரு 5 நிமிஷமா, போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி வேண்டாம், அந்த தோசை கரண்டிய நல்லா அடுப்புல காய வச்சு எடுத்துட்டு வாங்க. வீரா வீரா, என்ன வீரா, பாவம் குழந்தை தானே. வள்ளிமா, ஒரு நாள் கூட இந்த வீடு நார்மலா இருக்க மாட்டேங்குது. அவ ஃபெயில் ஆயிட்டேங்கிற விஷயத்தை எவ்வளவு டெக்னிக்கலா சொல்ற பாத்தீங்களா? இல்ல சித்தி, நிஜமாதான். வாய மூடிடி, நடிக்காத. உன்னை பத்தி தெரியாத எனக்கு? இதுல எங்க அண்ணனை வேற சாக்க வச்சு சொன்னா நாங்க அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கணும்ல. தோசை கரண்டியில சூடு வச்சா ரொம்ப வலிக்கும் சித்தி. வேணாம் சித்தி, பாப்பா பாவம் இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்கு வேணா நான் கணத்துல மொத்தம் தரதா? இந்த பாரு, உன் நாடகத்துல என்கிட்ட போட்டுட்டு இருக்காத. இதுக்கு ஒரு வழி இருக்கு, அத பண்ணாதான் நீ சரியாவ. இரு. ஐயோ, இவ மேல
வள்ளியம்மா சித்தி எது கோவமா போறாங்க? ஏண்டி குட்டிச்சத்தா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் கோவமா போற நான் கேக்குறேன். நீ ஃபெயில் ஆனத முதல்ல சொல்லியிருந்தா நான் எங்கேயாவது வெளியே உட்காந்துருப்பேல. வள்ளியம்மா சித்தி வராங்க, கோவமா இருக்கணும். வீராக்கா கூப்பிடுறாங்க. ஹலோ மலர், சொல்லுங்கக்கா. கண்ணிக்கு ஒரு நல்ல டியூஷன் டீச்சரா பிடிங்க. ஐயோ, நாளைக்கே வரணும். சரிங்கக்கா. ஸ்ட்ரிக்டான டியூஷன் டீச்சரா வச்சு உன்னை எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ண வைக்கல நான் வீரா இல்ல. கனி மாட்னடி நீ. ஐயோ பாவம் டியூஷன் டீச்சர். சித்தி ஃபெயில் ஆயிட்டு பேசுற பேச்ச மட்டும் பாரு. வீரா 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 அதான் டியூஷன் டீச்சர் ஏற்பாடு பண்ணிட்டியா? அவங்க பாத்துப்பாங்க விடு. பண்ணுங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இப்படியே தான் இருப்பா. ஐயோ, டியூஷன் டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்களோ? வீட்ல தான் சுதந்திரமா இருக்கலாம்னு பார்த்தோம், அங்கேயும் செக் வச்சிட்டாங்களே. நம் ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகி விட்டது. ஒன்னும் வீணாகல. அதான் அடி வாங்காம எஸ்கேப் ஆயிட்டல. அப்புறம் என்ன? உனக்கு இருக்கிற திறமைக்கு நாடகம் போட்டே நம்ம குடும்பம் பழிச்சிடலாம் போல இருக்கு. துணி கடையெல்லாம் வேஸ்ட், எல்லாத்தையும் மூட சொல்றேன். யோ எவ்வளோ நிறையா சார்? இந்தாங்க குடிங்க, ஜெல்லுன்னு இருக்கும். குடிச்சு சொல்றேன். யோ என்ன இளநீ உப்பா இருக்கு? அது கடற்கரையில காய்ச்சதுப்பா. ஏயா கடற்கரையில காய்ச்சா இளநீ உப்பா இருக்குமா? என்ன கதை விட்டுட்டு இருக்க? கொஞ்சம் இனிப்பாலாம் வெட்டி தர மாட்டியா நீ? உன் கடைக்கு வந்த பேரு. ஆட சும்மா குடிப்பா. நான் அதுக்கு சும்மா குடிக்கணும், காசு கொடுத்தானே குடிக்கிறேன். சரி சரி. ஏ பாப்பா, என்ன தனியா சுத்திக்கிட்டு இருக்க? ஒரு இளநீ சொல்லுங்க ப்ரோ. யோ பாப்பாக்காவது ஒரு நல்ல இளநீ வெட்டி கொடு. நான் கூப்பிடுறேன். இந்த பாப்பா குடிங்க. இளநீ அங்கிள், நல்ல வேளை பிளாஸ்டிக் ஸ்ட்ரா யூஸ் பண்ணல. ஏன் பாப்பா? எல்லா ஸ்ட்ராவும் ஒண்ணுதானே? ஒண்ணுதான். நம்ம பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை யூஸ் பண்ணி கீழே போடுறோமா, அது குப்பைக்கு போகுதா? குப்பையெல்லாம் கடலுக்கு போகுதா? கடல்ல இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இதனால பாதிக்கும். இந்த ஸ்ட்ரா பெரிய ஆபத்து அங்கிள். சரி பாப்பா, இனிமே பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை யாருக்குமே கொடுக்க மாட்டேன், போதுமா? பேப்பர் ஸ்ட்ராவே தரேன்.